அப்படிதான் இன்னைக்கு திமுக சிக்கி சின்னாபனம் ஆகிக்கிட்டு இருக்கு. ஈடுகிட்டையும் சரி, பாஜக கிட்டையும் சரி. பாஜக யாரெல்லாம் சிக்குவான்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கும், உங்களை திருட விட்டுக்கிட்டே இருக்கும். நீங்கள் நல்லா திருடி ஒரு இடத்துல தப்பாக மாட்டிக்கிட்டு அவங்களுக்கு தேவைப்படும் போது உங்களை வச்சு செய்வாங்க. அதுதான் இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. டெல்லியிலையும் அதான் நடந்தது, இங்கேயும் அதான் நடந்தது. சும்மா இல்லை, ஆம் ஆத்மி மாதிரி ஒரு கட்சியை வளர விட்டுட்டு இன்னொரு ஸ்டேட்டை போய் பிடிக்க விட்டு இருக்கிற ஸ்டேட்டெல்லாம் ஆம் ஆத்மி ஒரு கட்சியை வளர்த்து விடுறதுக்கு பாஜக ஒன்றும் புனிதர்கள் கிடையாது. எப்போ உங்களை சிக்க வைக்கணும்னு அவங்களுக்கு தெரியும், பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இங்கே திமுக ஆடாத ஆட்டம் இல்லை. எங்கே போனாலும் நான் பணம் கொடுத்து எல்லா வாழையும் அடைச்சிருவேன் அப்படின்ற ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மன உறுதியில் இருந்தாங்க. அந்த உறுதி எல்லாமே உடஞ்சி போச்சு. இன்றைக்கி வெள்ளை கொடி எடுத்துட்டு டெல்லி வரைக்கும் போகிற அளவுக்கு ஆகிப்போச்சு. ஸோ அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். இதெல்லாம் உடைக்கிற மாதிரி தான் இன்றைக்கி பேசியிருக்காரு. அந்த பேரண்ட்ஸ்க்கு தெளிவாக சொல்லியிருக்காரு, காசு வாங்கிட்டு ஓட்டு போடக்கூடாது அப்படின்ற விஷயம். இது இன்றைக்கி பேசலை, முதல்ல கல்வி விருது விழா வரும்போது முதல்ல அவர் பேசின விஷயம், பசங்கக்கிட்ட வீட்டில் ஓட்டுக்கு காசு வாங்குறது தப்புன்னு சொல்லுங்கள் அப்படின்றத பசங்களை விட்டு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி நிறைய பசங்க தாவேகாவுக்கு ஓட்டு போடணும்னு சொல்லி பேரண்ட்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அந்த பேரண்ட்ஸு பசங்க சொல்கிறத கேட்குற அளவுக்கு இருக்காங்க. இன்றைக்கி வந்திருந்த மாணவர்களை நீங்கள் பாருங்கள், நிறைய மாற்றுத்திறனாளி மாணவர்கள் வந்திருந்தாங்க. தென் நிறைய மார்க் எடுத்த மாணவர்கள். அவங்க எல்லாம் மார்க் எடுத்ததுக்கு, இவ்வளோ படித்து மார்க் எடுத்ததுக்கான ஒரே இன்ஸ்பிரேஷனாக என்னவாக இருந்திருக்குன்னா தாவேகா, விஜய் அண்ணா. வருஷம் விஜய் மக்கள் இயக்கமாக பண்ணாங்க. 2வது வருஷம் 3வது வருஷம் இப்போ தாவேகாவாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த வருஷம் ஆளுங்கட்சியாக பண்ண போகிறாங்க.